ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரைமி ஸ்டைல். இன்னைக்கு பிரைமி ஸ்டைலில் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் தீபாவளியை வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக இருங்க, எஸ்பெஷலி வித் த கிட்ஸ். ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். செலிப்ரேட் யுவர் தீபாவளி வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பி ஹாப்பி. ஓகே, வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எனக்கு பிரைமி ஸ்டைலில் என்னென்னா ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே வீடியோ தான். ஒரு சிலர்லாம் வீடியோ பார்க்கும்போது, சிஸ்டர் நீங்கள் எப்பயுமே பிஸியாகவே இருக்கீங்க, நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நான் ஏதோ தனியாக எனக்குன்னு எதுவும் பண்ணிக்காத மாதிரி கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அந்த 2 டேஸில் நான் மட்டும், இப்போ இதில் வந்து பிள்ளைங்க இல்லை, நான் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ 7 o'clock வந்து நான் மேத்ஸ் காலையில் போயிட்டு வீட்டுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்தோம். இது வந்து ஒரு ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் என் வீட்டில் தான் காஃபி பிரேக்ஃபாஸ்ட் 2 பேரும் சாப்பிட்டுட்டு, அதை எடுத்துருந்துருக்கலாம், மறந்து போயிட்டேன். எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்படியே ஃபார்மர்ஸ் மார்க்கெட், இது எங்கள் ஊர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். சாட்டர்டேயில் இங்கே உள்ளே வர முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பட் ஃப்ரைடே மார்னிங் வந்து ஹாஃப்வே நல்லா ஃப்ரீயாக இருந்தது. இந்த ஃப்ராக்கெல்லாம் செம்ம விலைங்க. ஒன்று $18 போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கே போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2-3 பேரையாவது நாங்கள் பார்த்துருவோம். அதனால் அப்புறம் அப்படியே அவங்களுக்கெல்லாம் ஹலோ சொல்லிக்கிட்டு அப்படியே நாங்கள் நடந்துகிட்ருந்தோம். அங்கே போய்ட்டு ஒன்றும் பெருசாக வாங்க மாட்டோம், பட் நான் ஆனால் நல்லா பார்ப்பேன். விண்டோ ஷாப்பிங் மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பேன். இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் விலையை பார்த்தா ஆடி போயிட்டேன் நான். இதெல்லாம் ஒன்றும் $18 $15, பட் நல்லா தான் இருந்தது. இட் வாஸ் லைக் ரியலி குட் லுக்கின். அங்கே வந்து ஃப்ரைடே மார்னிங் போயிட்டு அங்கே எங்களுக்குரிய ஏதாவது வெஜிடபிள்ஸ் அதை வாங்கிட்டு, நான் அன்றைக்கி வந்து கேபேஜும் இது நம்மளோட இது கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். எக் பிளான்ட் இருந்தது, சின்ன எக் பிளான்ட் கிடச்சது, வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை வந்து என் வீட்டில் வச்சுட்டு திரும்பவும் நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போனோம். ஸோ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போகிறதுக்கு முன்னால், ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு வாக்கிங் போகிறதுக்கு முன்னால் அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தோம், வீட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் அன்றைக்கி அந்த முன்னால் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோழி வந்து எங்கள் வீட்டில் எங்கே உட்காந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போயிட்டோம். வாக்கிங் போயிட்டு பக்கத்தில் எல்லாம் அப்படியே நெய்பர்ஹுட்டில் இருந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பண்ணோம். இப்போ இந்த காஸ்மோஸ் வந்து செம்மையாக இருக்குதுங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது காஸ்மாஸ். நல்ல ஃப்ளவர் வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசிகிட்டே வந்தோம் நாங்கள். நிஜமாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த காஸ்மஸ் பாருங்களேன், என்ன பிங்க் கலர்லாம் அப்படியே அந்த சன்ரைஸ் வர சைடாக பார்த்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. த ஒன்லி திங் இஸ் தே டேக் அப் ஸ்பேஸ். எனக்கு அதை பார்த்ததும் நம்ம பேக்ரவுண்டில் வச்சு ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தேன். செமையாக இருந்துச்சுங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. Man, it is so beautiful. I know. Wow. Mark got some from the Knights. You know, the Knights had a mom's shirt. They really went on all these moms. See, I love this one, the white and yellow. அப்புறம் அப்படியே எங்கள் நெய்பர்ஹுட்டில் எல்லாம் அந்த மம்ஸ் இப்போ வச்சுருக்காங்களா, ஃபால் சீசன் வந்துடுச்சுல, செம்மையாக இருந்துச்சுங்க. ஒருத்தவங்க யார்டில் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோம். பாருங்கள், அவங்க எவ்வளோ மம்ஸ் வச்சுட்டாங்க. அந்த 2 வீட்லேயும் அவ்வளோ இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து என் வீட்டோடது. நான் ஒரே செடியை பெருசாக வச்சுருந்தேன். ஸோ அதுதான் அன்றைக்கி மார்னிங் இந்த மாதிரி. ஸோ இது வந்து அரௌண்ட் 11 o'clock எல்லாம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வந்து வீட்டில் கொஞ்சம் வந்து வீடு துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. இப்போ பிள்ளைங்க யாரும் வீட்டில் இல்லை. தம்பி காலையில் கிளம்பி போயிடுவான், பெரியவன் சின்னவன் எல்லாருமே அவங்கவுங்க கிளம்பி போயிடுவாங்க. நான் சின்னவனுக்கு மட்டும் லஞ்ச் கட்டி வச்சுருப்பேன். பெரியவன் வந்து மத்தியானம் அவனாக வந்து சாப்பிட்டு போயிடுவான்.
ஸோ மோஸ்ட்லி ஃப்ரைடேஸில் வந்து இதுதான் நடக்கும். இதுக்கு மார்னிங் வந்து மேஸ் போயிட்டு இந்த மாதிரி வாக்கிங் ஏதாவது போயிட்டு வந்து வீட்டில் க்ளீனிங் தான் நடக்கும். எவ்ரி ஃப்ரைடே நான் கொஞ்சம் வீடை வந்து நல்லா க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுவேன். ரொம்ப முடியல அப்படின்னா போய் படுத்துப்பேன். இல்லைன்னா கண்டிப்பாக ஃப்ரைடேஸில் நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க வீட்டை. ஸோ அன்றைக்கி அப்படி தான் எனக்கு. அப்புறம் இப்போ ஏன் இந்த க்ளீனிங்கை நான் எடுத்தேன் அப்படின்னா, என்னதான் மாடலாக வேக்யூம் வந்தாலும் எனக்கு இந்த தொடப்பக்கட்டையை எடுத்து விசிறுனாதாங்க அது என்னமோ எல்லாம் வந்த மாதிரி இருக்கும். வேக்யூம் நம்ம போடுறோம், பட் அந்த மூளை முடுக்கெல்லாம் அது இது பண்ணுதா, எனக்கு அது ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு இது ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த தொடப்பக்கட்டையை வச்சு கண்டிப்பாக கூட்டிடுவேன் நான். இது தொடப்பக்கட்டையை வச்சு கூட்டுறது இல்லாமல் இந்த டஸ்ட் பேன் வச்சு நம்ம குப்பை அள்ளுறோம்ல, நம்ம முறத்தை வச்சுட்டு இந்த தொடப்பத்தில் இது பண்ணி குப்பை அள்ளுவோமே, அது மட்டும் பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த குப்பையை முறத்தில் அள்ளிக்கிட்டு ஐயோ அது ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து அதுக்கு வந்து வேக்யூம் யூஸ் பண்ணுவேன். ஐயோ நீங்களே சிரிப்பீங்க. என்ன சிஸ்டர் ஒரு வீடு கூட்டுறதுக்கு ஒரு தொடப்பம், ஒரு வேக்யூமு எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அது என்னமோ தெரியலைங்க, எனக்கு இந்த வீடு இப்போ க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம தொடப்பக்கட்டையும் வச்சுருப்பேன், வேக்யூம் கிளீனரும் வச்சுருப்பேன். ஒரு சில சமயத்தில் ஒரு சில இடத்துல வந்து வேக்யூம் போட்டால் தான் டஸ்ட்டெல்லாம் வர மாதிரி இருக்குன்னா வேக்யூம் யூஸ் பண்ணுவேன். அதனால் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. அது என்னோடய மனசை பொறுத்தது. க்ளீனாக இருக்குது அப்படின்னா ஓகே, க்ளீனாக இல்லைன்னா இதையும் போடுவேன் அதையும் போடுவேன். ஆனால் குப்பை அள்ளுறது மட்டும் வேக்யூமில் தான் நான் கலெக்ட் பண்ணுவேன். அது என்னமோ அந்த டஸ்ட் பேனில் அப்படி இது பண்ணி எனக்கு அள்ளவே பிடிக்காதுங்க. அது என்னமோ சின்னதுலேருந்தே எனக்கு அது பிடிக்காது. ரொம்ப ஐ ஜஸ்ட் dread it. செகண்ட் திங், இந்த தொடப்பக்கட்டை வச்சு ஏன் நான் பண்ணுறேன்னா, இட்ஸ் லைக் எக்ஸசைஸ். அந்த பெண்டிங் அந்த இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் பண்ணுறேன். அப்புறம் இந்த ரோபோ ஒன்று வச்சுக்கிட்டு இந்த வம்பு பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், வீடெல்லாம் விட்டு ஓட்டிக்கிட்டு. அதை நினச்சாலும் எனக்கு சிரிப்பாக வரும். ஏன்னா அது பின்னால் போய் அதுக்கு வேலை செய்கிறதுக்கு நம்மளே கூட்டி அள்ளிட்டு போயிடலாம். எனக்கு அந்த ரோபோன்னு நினச்சாலும் பயங்கர காமெடியாக இருக்கும். ஓகேங்க, அது ஃப்ரைடே. இது வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து நான் யூஸ்வலாக எந்திரிச்சிடுவேன். வீட்டில் இருக்கும்போது காலையில் எந்திரிச்சு ஒரு காஃபி மட்டும் வச்சு குடிச்சிட்டு நான் வந்து இது ஒய்எம்சிஏ எக்ஸசைஸ் கிளாஸுக்கு போயிடுவேன். சாட்டர்டே மார்னிங்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி நான் எனக்குன்னு எடுத்துப்பேங்க. அன்றைக்கி வந்து மார்னிங்கில் வந்து நான் பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. எந்திரிச்சாலும் அவங்களாம் எல்லாம் பண்ணி இது பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிருவேன். தண்ணி குடிச்சிட்டு காஃபி போட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒய்எம்சிஏ போயிடுவேன். ப்ரெக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டேன், போயிட்டு வந்து தான் ப்ரெக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவேன். யூஸ்வலாக ஒரு காஃபி குடித்தேன்னா எனக்கு அது எப்படியும் ஒரு 11 o'clock வரைக்கும் எனக்கு வந்து அது ஓகேவாக இருக்கும். ஆக்சுவலாக எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் வந்து சானா, ஹாட் டப் அந்த மாதிரி ஏதாவது போவேன். இன்றைக்கி காலையில் முடிச்சுட்டு தான் நான் ஒரு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 11 o'clock ஆகிடும். அந்த பாத்திரம்லாம் எதுவும் கழுவலாம் மாட்டேங்க. அப்படியே சாட்டர்டே மார்னிங் எல்லாம் அப்படியே சிங்கில் போட்டுட்டு கிளம்பிடுவேன். நான் கப்பு இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு கிளம்பிடுவேன். அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாட்டர்டே மார்னிங்ஸு இந்த மாதிரி எனக்குன்னு எடுத்துப்பேன். அவ்வளோதான். கையில் ஒரு வாட்டர் பாட்டில், முடிஞ்சிருச்சு, கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியதான். எப்படியும் அன்றைக்கி வந்து பார்க்கிங் லாட்டில் வண்டியை போட்டேங்க. அன்றைக்கி என்னன்னு தெரில, அன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து மேரத்தான் இருந்திருக்கு. நான் அதை யோசனையே இல்லாமல் வந்துட்டேன். தம்பி அன்றைக்கே சொல்லிகிட்டு இருந்தான் சாட்டர்டே வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்றைக்கி ரேஸ் இருந்தது, அதனால் எப்படியோ சுற்றி எப்படியோ வந்து பார்க்கிங் லாட்டில் வண்டியை போட்டுட்டு ஒய்எம்சிஏ, இது வந்து ஒய்எம்சிஏ பார்க்கிங் லாட் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு காலேஜில் தான் நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 5 minutes வாக், 5 minutes இல்லை, ஒரு 3 minutes வாக்கு. அந்த 3 minutes 5 minutes 8 minutes ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து 2 ரெட் லைட் இருக்குது. ஸோ அதை வந்து கிராஸ் வாக் பண்ணி தான் போகணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ரெட் லைட் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போயிடலாம். ரெட் லைட் இருந்துச்சுன்னா 2 பக்கமும் நின்று கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ டாப் ஆஃப் த டே, yoga done and dusted. I'm ready for the day. So this is how my regular Saturday mornings look like. இந்த ரொட்டீன் வந்து நான் ஒர்க்குக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் தான், just in case if I'm at work overnight, then I come to the YMCA for yoga, like for a little exercise or yoga, something,
So I come and do it and then go home and have a shower and move on with the day. Either I go to bed, I go to bed, or if I have something to do, some obligations, then I would do it. Jason is independent, so I just make his lunch and then in the morning he'll get ready and go. So that's pretty much how it is done. All right. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அடடா நம்ம தீபாவளி விஷ் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்தேன். அதனால தான் உங்களுக்கு அந்த பிகினிங் அண்ட் எண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. அகெயின் தீபாவளியை எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக கேர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வித் த சில்ட்ரன், ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் ஐ ஹவ் heard of a lot of accidents happen during this time, so just be careful. Anyway, thank you all. Thanks for watching my video. Thanks for your encouragement and all your positive words. I can't thank you enough for all those kind words that you all throw at me. Thank you so much. And like I always say, keep it real and keep it simple. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். Bye.